திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே இந்த சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்தை நிறுத்திலாம் நடித்து அவ்வளோ உள்ளே வச்சதுனால ஏதாவது செஞ்செல்லாம் நடித்தாங்க. அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவினுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெற்றார். இனிமேல் திருந்தணும். காரணம் என்னென்னா, அவர்கள் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்சநீதிமன்றம் குற்று கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீனில் விடுவித்திருக்கிறது. இனியாவது திருவிழம் திருந்தாவிட்டால் அவர் கேடுகாலம் தான். விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறுவார். அது அவரை தான் கேட்கணும். முதலமைச்சர் நேற்றைய தினம் அதற்கு இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. அதாவது சென்டிமெண்டலாக சொல்லணும்னா, எங்கள் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு அன்றுதான் பொன்முடி மீது இருந்த வழக்கு விடுவிக்கப்பட்டு அவர் அமைச்சராக ராஜ்பவனில் பதவி பிரமாணம் செய்துவிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாரு. முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு டெல்லிக்கு செல்கிறார். பல கோரிக்கைகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பல கோரிக்கைகளோடு டெல்லி செல்லுகின்ற முதலமைச்சருக்கு இன்றைக்கு காலையிலே செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. சென்டிமெண்ட்டில் டெல்லியினுடைய பயணமும் மிகப்பெரிய வெற்றி தான் பெறும் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் 15 மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறார். தேவையற்ற ஒன்று என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, வழக்கினுடைய தன்மைக்குள்ளே போக நான் விரும்பவில்லை. ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு, தேவையில்லாமல் அதுவும் நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் இல்லாமல் போனால் அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. தேவையில்லாமல் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே இந்த சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்தை நிறுத்திலாம் நடித்து அவ்வளோ உள்ளே வச்சதுனால ஏதாவது செஞ்செல்லாம் நடித்தாங்க. அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவினுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெற்றது. அமைச்சரவை தடை இருக்கா சார்? எந்த விதமான தடையும் கிடையாது. எந்த விதமான தடையும் கிடையாது. இது தாமதிக்கப்பட்ட நீதி நினைக்கிறீங்களா? ஆமாம், இது ஜஸ்ட் தாமதிக்கப்பட்டது என்றால் நீதிமன்றத்தில் அவர்கள் அமலாக்கத்துறையின் மூலமாக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இழுக்கடித்து அவர்கள் டைம் கேட்டு போட்டாங்க. அதற்கும் நீதிமன்றம் சரியான பாஜக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? பாஜக என்ன இனிமேல் திருந்தணும். காரணம் என்னென்னா, அவர்கள் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்சநீதிமன்றம் குற்று கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீனில் விடுவித்திருக்கிறது. இனியாவது திருவிழம் திருந்தாவிட்டால் அவர் கேடுகாலம் தான். விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறுவார். அது அவரை தான் கேட்கணும். முதலமைச்சர் நேற்றைய தினம் அதற்கு இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார்.